நான் காந்தி பேசுகிறேங்க. எங்களுக்கு தண்ணி உறுதியாக எங்களுக்கு தெரியப்படுத்தி வரணும். வந்தாத்தான் நாங்கள் குடும்பமாக இருக்க முடியும். இல்லாட்டி பல இடத்துக்கு நாங்கள் போய்க்கிருக்கோம். போய்க்கிருக்க பற்றி இந்த இது கால்வாய் தண்ணி எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. தேவைன்னா எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கிறோம். அடுத்தடுத்து போய் பார்க்குறோம், அங்கேயும் இப்படித்தான் இருக்குது. எங்கள் 18 கால்வாயில் தண்ணி எங்களுக்கு கட்டாயம் வேணும். 18 கிராமம் சும்மா ரொம்ப வெட்டியாக சும்மா கிடக்குறோம். நீங்கள் வந்து அனுமதித்து நீங்கள் செஞ்சாத்தான் செய்ய முடியும். நீங்கள் முதலமைச்சர் செஞ்சாத்தான் எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். கிடைச்சிட்டே ஆகணும். கிடைக்கும்ன்றதில்ல, கிடைச்சிட்டே ஆகணும். எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். வேணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு கோரிக்கையை பெண்ணுறோம். எங்கள் 18 கிராமம் ரொம்ப இப்போ பாடாவதியாக கிடக்கும். குடிதண்ணி கூட வழி இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கோரிக்கையை எங்களுக்கு நடவத்தினாத்தான் எங்களுக்கு கோரிக்கை கிடைக்கணும். கிடைச்சிட்டே ஆகணும். கட்டாயம் கிடைக்கணுன்றலாம் எங்களுக்கு கட்டாயம் கிடைச்சாகணும். கிடைச்சாத்தான் நாங்கள் இங்கே இருக்க முடியும். இல்லாட்டி 18 ஊர் வெளியேறி போனாத்தேன். வெளியேறி போகிறதுனால உங்களுக்கு லாபமா? எங்களுக்கு வந்து எங்களுக்கு நட்டம்தான். நீங்கள் இந்த முதலமைச்சர் இருக்கிறது செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? தங்கமணி, கட்டாயம் நீங்கள் செய்யணும். எங்களுக்கு இந்த கோரிக்கையில் 18 ஊர் சும்மாதான் கிடக்கும். குடிதண்ணி கூட வெள்ளாமல் இருக்கோம். பாருங்கள், எங்கள் வெள்ளாமை பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் ஊரை விட்டு போய் வந்து பார்க்குறோம். அங்கேயும் இங்கே வேலை கிடைக்கிறதில்ல. அப்படி உள்ள சூழ்நிலையில் இருக்கோம்.